ஓகே. ஆனால் அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பது நீங்கள் கூறியது போலவே அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இந்த அமலாக்கத்துறை மற்றும் ஐடி, சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இருந்த போதிலும் இந்த அமலாக்கத்துறையின் மீது தான் அரசியல் கட்சிகள் அதிக இந்த குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறை வழக்குகளின் கீழ் 2 முதலமைச்சர்கள், அது ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் 20 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கும் நடந்தது. அங்கு தில்லி மாநிலத்தில் இந்த தேர்தலும் நடந்து அந்த தேர்தலின் முடிவும் மாறியது. உண்மையிலேயே இந்த அமலாக்கத்துறை வழக்குகளால் அரசியல் முடிவுகளே மாறக்கூடிய அளவுக்கு அது மக்களிடம் இந்த வழக்குகள் செல்வாக்கு பெறுகிறதா? ஏன்னா அதில் தீர்ப்பு, அந்த வழக்கு விசாரணை முடிவு என்பது அவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதில் 0.12% அந்த மாதிரி தான் அந்த வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறப்படுகிறது. ஆனால் வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் அந்த ஜாமீன் பெறுவதில் உள்ள சிக்கல், இழுபறி இவற்றிற்கிடையவே அந்த ஒட்டுமொத்தமான அந்த பிம்பம் சிதைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 இந்த அரசு மட்டுமல்ல அதற்கு முந்தைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ அல்லது அந்த தண்டனை பெறாததற்கான காரணம் மற்றும் அந்த முதலமைச்சர்கள், ஏன்னா மாநிலங்களின் முதலமைச்சர்களே கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு இருந்த போதும் அந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு எதிரான வழக்குகள் பெருமளவில் தொடரவில்லையே சார் யாருமே. அதாவது அது மேல ஒரு வழக்கு போடணும், அதுல ஒரு நியாயம் பெறுவதற்குள்ள ஒரு முயற்சியை பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை மாதிரி இதை சொல்றீங்க. இது பரிசீலிக்குரியது. ஆனா நான் வெளிப்படையா கேட்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் அமலாக்கத்துறையை தனது கையில் வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் அமலாக்கத்துறையால் இதுவரையில் எத்தனை வழக்குகள் போடப்பட்டன, அப்படி போடப்பட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை உள்ள வெள்ளை அறிக்கையாக பகிரங்கமாக ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்வருமா என்கிற கேள்விக்கு விடை காண வேண்டும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையால் போடப்பட்ட வழக்குகளில் எந்த ஒரு வழக்கும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இது எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால், இந்த டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த டாஸ்மார்க் பிரச்சனையில 1000 கோடி ஊழல் மார்ச் மாதத்தில் இருந்து தொடர்ந்து இது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இப்பொழுது மே மாதம் நம்ம 22ஆம் தேதி, மே மாதம் 22ஆம் தேதி 22ஆம் தேதி தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு எதிராக, ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கிற நிர்வாகத்திற்கு எதிராக அதை ஒரு அம்பலப்படுத்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரத்திற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் என்ன வரும், அமலாக்கத்துறை இப்படி நடவடிக்கை எடுத்திருக்குது, 1000 கோடி ஊழல்னு சொல்லுது அப்படின்னா பண்ணாமையா இருந்திருப்பாங்க, நெருப்பு இல்லாமையா புகையும், இப்படிதான் சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியும். நெருப்பு இல்லாமையா புகையும், அப்ப ஏதோ நடந்திருக்கிறது, இப்படிதான் வரும். அப்ப இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, நீங்க சொல்றது சொல்லுங்க. ஆனா அது விசாரணைக்கு அழைக்கப்பட்ட இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட மற்றும் அவரோட தொடர்புடைய ரதீஷ் பலர் அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்களே, தலைமறைவா இருக்கிறாங்களே. இந்த வழக்கில் சமன் அனுப்பப்பட்டவர்கள் அந்த விசாரணைக்கு ஆஜராகி இது எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கலாமே. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய அமைப்பு அல்லது. நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புல ஆஜராகல. நீங்க சொல்றதுதான் உண்மை. அவங்க ஆஜராகி தன்னுடைய கருத்தை சொல்லி அதிலிருந்து, ஏன்னா அது ஒரு ஜனநாயக பூர்வமாக சட்டபூர்வமாக நடைபெற்றால் நீங்கள் சொல்லுவது சரி. இது சட்டபூர்வமாக நடைபெறல, வேண்டும் என்றே பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடைபெறுகிற பொழுது என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் ஆஜராகவில்லை. ஆஜரானா நியாயம் கிடைக்காது. ஒரு குற்றமற்றவனை போலீஸ் வாப்பா விசாரணைக்கு வா அப்படின்னு அழைச்சிட்டு போச்சுன்னா, அழைச்சிட்டு போய் உன் மேல குற்றம் இல்ல போன்னு திருப்பி அனுப்பலாம். ஆனா அதே போலீஸ் விரும்பினால் அவனை உன் மேல குற்றம் இருக்கு என்று பொய்யாக குற்றம் சுமத்தி அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம். பிறகு விசாரணை நடந்து நீதிமன்றம் அவனை விடுதலை பண்ணலாம். அது வரைக்கும் அது மாத கணக்கில் அல்லது ஆண்டு கணக்கில் ஆகும். அதே மாதிரிதான் அமலாக்கத்துறை பல்வேறு உயர் அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் பணிபுரியக்கூடிய
பல்வேறு உயர் அதிகாரிகள் மீது இதுல வழக்கு இருக்குது, நீங்கள் ஆஜராகுங்க என்று ஒரு பிரச்சாரத்திற்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசாங்கத்தின் மீது ஒரு கடுமையான பழியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாகத்தான் கடந்த மார்ச்சில் இருந்து இந்த 22ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை பயன்படுத்தியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த இத்தகைய ஒரு சூதான செயலுக்கு அதிகாரிகள் ஆட்படவில்லை, அதனாலதான் ஆஜராகவில்லை. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க நேர்மையாக செயல்படவில்லை. அதாவது தவறு நடந்ததுன்னா எங்க தவறு நடந்தது அங்க போய் நீங்க சோதனை பண்ணாம தலைமையகத்திலேயே விசாரணை செய்வதும், தலைமை அதிகாரியை விசாரணை செய்வதும், அங்க இருக்கிற பெண்களை விசாரணை செய்வதும், ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவதும் என்ற ஒரு நிலையை அமலாக்கத்துறை ஏற்படுத்தியது என்பதை கடந்த பல வாரங்களாக நாம் தொடர்ந்து ஊடகத்தின் மூலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு துறையிடம் எப்படி ஆஜராக முடியும்? ஆஜராகாமல் இருந்ததுதான் மிக சரியானது. ஓகே.